தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்சிஆர்டி புக் லைன் பை லைனா தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பார்க்குறோம். ஏற்கனவே 3 பார்ட் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த பார்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நல்லாவே புரியும். ஓகேவா? சரி, இப்போ பார்ட் 4 பார்க்கலாம். ஃபைன். ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் மூலியமா ஆல்டிஹைட கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். சரி, ஆல்டிஹைட் கீட்டோனுடைய ப்ரிப்பரேஷன்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுல ரிடக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ரிடக்ஷன் டு ஆல்கஹால்ஸ். ஆல்கஹாலை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பை சோடியம் போரோஹைட்ரைட் NaBH4 ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் LiAlH4. பாருங்க, இந்த சோடியம் போரோஹைட்ரைடை விட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஃபைன். as well as by catalytic hydrogenation. So catalyst in presence ல nickel, palladium, platinum இந்த மாதிரி ஏதோ ஒரு catalyst in presence ல hydrogenation பண்ணாலும் எனக்கு இது நடக்கும். But reducing agents like NaBH4 sodium borohydride, LiAlH4 lithium aluminum hydride இதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே யூனிட் 7ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படின்ற சாப்டர்ல ஆல்கஹால்ஸை ரிடக்ஷன் பண்ணக்கூடியதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓகேவா? ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்கஹால்ஸ் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைடாவும் கீட்டோனாவும் மாறும். பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்டிஹைட் ஆகும், செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோன் ஆகும். அந்த ரியாக்ஷனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் இப்ப ரிடக்ஷனா சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ரியாக்ஷன் வேணும்னா இங்க எழுதுறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள். CH3CHO which is called அசிட்டால்டிஹைட் எத்தனல். இதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ரிடக்ஷன் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்? இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹைட்ரஜனும் சேரும். CH3 CH கூட H சேர்ந்துச்சுன்னா CH2 அப்படின்னு மாறும். O கூட H சேர்ந்துச்சுன்னா OH கிடைக்கும். அப்ப CH3CH2OH எத்தனால் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். புரியுதா? ஓகே. அப்ப இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். சோ ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. லைக் தட் அகெயின் CH3COCH3 புரோப்பனோன் ஆர் டைமெத்தில் கீட்டோன். இதை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்றேன். இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹைட்ரஜனும் வந்து சேருது. ரிடக்ஷன் இஸ் நத்திங் பட் மீன் ஆஃப் 2 ஹைட்ரஜன்ஸ், ரைட்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆட் பண்றேன். இந்த பாண்ட் உடஞ்சி இந்த ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜனும் சேருது. CH3 இந்த C கூட ஒரு H சேர்ந்தா CH, அதுக்கப்புறம் CH3. ஓகே. இந்த இடத்துல O கூட H சேர்ந்துச்சுன்னா OH ஆல்கஹால் கிடைக்கும். அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆல்பா கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். புரோபேன் 2 ஆல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 புரோபனால். ஓகே. ஸோ இந்த 2 புரோபனால் அப்படின்றது என்னது? ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஸோ கீட்டோனை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். இது ரிடக்ஷன் டு ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணுது. அகைன் ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன். என்ன சொல்றாங்க? இப்போ ஆல்கஹாலா மாறிச்சு. இது அகைன் ரிடக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு H சேரும், இங்க ஒரு H சேரும். CH கூட H சேர்ந்தா CH2 மாறிடும். இந்த OH கூட H சேர்ந்தா வாட்டர் வெளியில போயிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் CH3 CH2 CH3 புரோபேன் கிடைக்குது. N புரோபேன் இல்லையா? ஃபைன். ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. லைக் தட் இங்க எத்தனால் இருக்கு. இதை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்றேன். என்ன இருக்கும்? இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன், பாண்ட் பிரேக் ஆகும். OH கூட H சேர்ந்தா வாட்டர் போயிடும். HCH2 கூட சேர்ந்தா CH3 பாண்ட் CH3 ஈத்தேன் கிடைக்குது, which is a hydrocarbon. இல்லையா? ஃபைன். அசிட்டால்டிஹைட் ஆர் எத்தனால் எடுத்துக்கிட்டா எனக்கு ஈத்தேன் கிடைக்குது. புரோப்பனோன் எடுத்துக்கிட்டா புரோபேன் கிடைக்குது. எந்த ஒரு கீட்டோனோ அல்லது ஆல்டிஹைடோ எடுத்துக்கணும், அதுல எத்தனை கார்பன் இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டை பண்ணும்போது இல்லையா? பாருங்க, the carbonyl group of aldehyde and ketone is reduced to CH2 group. CO or CHO அப்படின்ற ஆல்டிஹைட் குரூப்போ கீட்டோன் குரூப்போ என்னவாகுதுன்னா CH2 யூனிட்டா மாறுது. ஆன் ட்ரீட்மெண்ட் வித் எது கூட? ஜிங்க் அமால்கம். ஜிங்க் HG, இதுதான் ஜிங்க் அமால்கம் அப்படின்னு சொல்றாங்க. மெர்க்குரி எது கூட இருந்தாலும் அதை நம்ம அமால்கம்னு சொல்லலாம். ஓகேவா? கேட்மியம் அமால்கம், பொட்டாசியம் அமால்கம், இந்த மாதிரி ஜிங்க் அமால்கம்னு சொல்றாங்க. ஃபைன். அண்ட் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த ஜிங்க் அமால்கமும் கான்சென்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளமன்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கிளமன்சன் இல்ல கிளமன்சன், SEN, SION இல்ல. ஓகேவா? SEN கிளமன்சன்.
கிளமென்சன் ரிடக்ஷன். இதே மாதிரி உல்ஃபிஷ்னர் ரிடக்ஷனும் இருக்கு. சோடியம் ஈத்தாக்சைடு மாதிரி ஏதாவது ஒரு ஆல்காக்சைடு எடுத்துட்டு பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல. சோ இதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். பாருங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆர் வித். சோ இங்க கிளமென்ஷன் எழுதிருக்காங்களா, அதனுடைய கண்டினியூட்டி இங்க இருக்கு ரிடக்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா, கிளமென்ஷன் ரிடக்ஷன் எப்போ ரெண்டே எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு ஜிங்க் அமால்கம் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் HCl. ஜிங்க் அமால்கமும் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் எடுத்துக்கிட்டா அந்த ரிடக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா கிளமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். கிளமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, வித் ஹைட்ரஜீன். ஹைட்ரஜீன் அர்த்தம் NH2 பாண்ட் NH2 இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது ஹைட்ரஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இத ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா N2H4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரஜன் இஸ் N2H4. ஓகேவா, டையமீன் காம்பவுண்ட். இந்த ஹைட்ரஜன் ஒரு ராக்கெட் ப்ரொபலண்ட் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபாலோடு பை இந்த ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டு ஃபாலோடு பை ஹீட்டிங் வித் சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஒன்னு NaOH அல்லது KOH ஆட் பண்ண சொல்றாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன் ஹை பாய்லிங் சால்வெண்ட் சச் அஸ் எத்திலீன் கிளைகால். கிளைகால் மாதிரி ஒரு ஆல்கஹால் கூட இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், சோடியம் அல்காக்சைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும், ஆர் பொட்டாசியம் அல்காக்சைடு ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா, ஃபைன். சோ இந்த மாதிரி ஆல்கஹால் இன் பிரசன்ஸ்ல ஒரு ஹை பாய்லிங் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த சால்வெண்ட் இன் பிரசன்ஸ்ல நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்ணா இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, கிருஷ்ணர் கிடையாது, KRI கிடையாது, KISH, கிஷ், கிஷ்னர் அப்படின்னு சொல்லணும். உல்ஃப் கிஷ்னர், WF வருதுப்பா, உல்ஃப் கிஷ்னர். ஓகே, சோ இங்க பாத்துருங்க தெரியும், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் வருது. இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இங்க 2 ஹைட்ரஜன் C கூட சேர்ந்தா CH2 மாறிடும். ஓகே தானே. ஜிங்க் அமால்கம் கான்சென்ட்ரேட்டட் HCl எடுத்துக்கிட்டா கிளமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. அகைன் இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இந்த 2 ஹைட்ரஜன் கார்பன் கூட சேர்ந்தா CH2 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த ஃபைனல் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா தெரியும் CH2. ஹைட்ரஜன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது. N-க்கும் C-க்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றதை எழுதிருக்காங்க. பட் வி நோ நீட் டு ரைட் த மெக்கானிசம் அண்ட் ஆல். எல்லா டைம்லயும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்ம எழுதணும்னு கூட அவசியமே இல்லை. 1 மார்க்ல நீட்லயோ ஜேஇலயோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க போறாங்க, அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க, இன்டர்மீடியட் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபைன். சோ இது இங்க என்ன எடுத்திருக்காங்க, KOH in presence of glycol, ஒரு ஆல்கஹால். அப்ப பேஸ் வித் ஆல்கஹால், பேஸ் வித் ஆல்கஹால், ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு ஃபாலோடு பை பேஸ் வித் ஆல்கஹால் பண்ணி ஹீட் பண்ணா அப்ப எனக்கு அல்கேன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ், அல்கேன்ஸ் கிடைக்குது. ஓகேவா, இது எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஆல்டிஹைட், கீட்டோன் எதை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்குதுன்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் தான் கிடைக்குது. ஓகேவா, ஃபைன். தேர்ட் ஒன் ஆக்சிடேஷன். சோ ஆல்டிஹைடையோ அல்லது கீட்டோனையோ ஆக்சிடேஷன் பண்ணா என்ன ஆகும்னு சொல்றாங்க. ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணா கரஸ்பாண்டிங் ஆசிட் கிடைக்கும், சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் இருக்கும். ஆனா கீட்டோனை ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு ஆசிடா மாறும்போது என்ன ஆகும்னா லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கார்பனைல் ஏதாவது ஒரு அல்கைல் கூட இருக்கிறதுனால போப்போஃப் ரூல் படி நம்மளுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ஆசிட் கிடைக்கும். பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் பாருங்க. Aldehydes differ from ketones in their oxidation reaction. So aldehyde-ம் கீட்டோனும் ஒரே மாதிரி ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகல. ரிடக்ஷன்ல ஒரே மாதிரி தான் இன்வால்வ் ஆச்சு, ஆனா ஆக்சிடேஷன்ல ஒரே மாதிரி இன்வால்வ் ஆகலன்னு சொல்றாங்க. Aldehydes are easily oxidized to carboxylic acid on treatment with common oxidizing agents like nitric acid, potassium permanganate, potassium dichromate. Nitric acid formula உங்களுக்கு தெரியும், HNO3. Potassium permanganate is nothing but KMNO4. Then potassium dichromate, K2Cr2O7. ஓகே, சோ இதெல்லாம் அசிடிஃபைடு, அதாவது ஆசிட்ல டிசால்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அசிட்டிக் நைட்ரிக் ஆசிட் ஆல்ரெடி இட்ஸ் an acid, no need to dissolve in acid. Fine, it's itself acid. அதுவே ஆசிட் தான் இல்லையா, அதை ஒரு ஆசிட்ல டிசால்வ் பண்ணாரு. பட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட்லாம் சால்ட். இந்த சால்ட்டை ஒரு ஆசிட்ல டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால அசிடிஃபைடுன்னு சொல்றோம். ஓகேவா, ஃபைன். சோ நைட்ரிக் ஆசிட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், இந்த மாதிரி நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். HiO4, பர்அயோடிக் ஆசிட். ஓகேவா, இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும்னு சொல்றாங்க. எது? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஈவன் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், மைல்டு அப்படின்னா அர்த்தம் ரொம்ப கொஞ்சமான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரொம்ப மிதமான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மெயின்லி டாலன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஃபில்லிங்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஃபில்லிங்ஸ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங்ஸ் A, ஃபில்லிங்ஸ் Bன்னு ஃபில்லிங்ஸ் A மிக்சரா இருக்கும். ஓகேவா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோ டாட்டாரேட் காம்பவுண்டோ எடுத்துக்கலாம், டாட்டாரிக் ஆசிடோடைய
சால்ட் சோடியம் ஆர் பொட்டாசியம் டார்டரேட் காம்பவுண்ட் எடுத்துப்போம். இதெல்லாம் ஃபில்லிங்ஸ் உடைய மிக்சர். ஓகேவா? ஈவன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். டாலன்ஸோ ஃபில்லிங்ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். அது ரெடியூஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வச்சு நான் எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் ஆல்டிஹைடா இல்லையா கீட்டோனா இல்லையானதே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபைன். சோ இங்க ஆல்டிஹைடு இருக்கு RCHO, இதை ஆக்சிடைஸ் பண்றோம். எனக்கு என்னவா மாறுதுன்னா ஆல்டிஹைடு என்னவா மாறிச்சு? ஆசிடா மாறிடுச்சு. ஓகே. கீட்டோன்ஸ் ஆர் ஜெனரலி ஆக்சிடைஸ்டு அண்டர் விகரஸ் கண்டிஷன். என்ன சொல்றாங்க? ஆல்டிஹைடு ரொம்ப மைல்டா பொறுமையா அழகா ஆக்சிடைஸ் ஆகும். ஆனா கீட்டோன்ஸ் அந்த மாதிரி ஆகாது. கீட்டோன்ஸ் என்ன ஆகும்னா கார்பன் கார்பன் பாண்டும் அல்லது கார்பன் ஆக்சிஜன் பாண்டும் பிரேக் ஆகுறது மட்டும் இல்லாம கார்பன் கார்பன் பாண்டும் பிரேக் ஆகுறதுனால இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ விகரஸ், ரொம்ப கோரமா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்லயும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கும்போது தான் கீட்டோன்ஸ் நடக்கும், ஆக்சிடேஷன் ஆகும். தேர் ஆக்சிடேஷன் இன்வால்வ்ஸ் கார்பன் கார்பன் பாண்ட் கிளீவேஜ். ஆல்டிஹைட்ல அப்படி இல்ல. ஓகேவா? ஆசிடா மாறுது ஈஸியா. ஆனா இங்க கார்பன் கார்பன் பாண்டே பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. டு அஃபோர்ட் எ மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க? ஹேவிங் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன். இதுக்கு மீனிங் புரியுதா? நான் என்ன கீட்டோன் எடுத்துக்கிறனோ RCH2CO ஆர் இப்படி இருக்குன்னா இந்த RCOன்றது ஒரு ஆசிடா மாறும், RCOOH. இந்த RCH2ன்றது RCOOH அப்படின்னு ஒன்னா மாறும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப எனக்கு எத்தனை கார்பன் இருந்த கீட்டோன் எடுத்துக்கிட்டணும் அத்தனை கார்பன் இருக்கிற ஆசிட் கிடைக்காது. அதை விட கம்மியான கார்பன் இருக்கிற ஒரு கார்பன்ல இருந்து எத்தனை கார்பன் வேணா கம்மியா இருக்கலாம். கார்பன் கம்மியா இருக்கக்கூடிய லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ஆசிட்ஸ் கிடைக்கும். மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். எதுல இருந்து? பேரண்ட் கீட்டோன்ல இருந்து. கீட்டோன் அப்படின்றதுல எத்தனை கார்பன் இருக்கோ அதை விட லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் அது விகரஸா இருக்கு. ஓகேவா? ஆல்டிஹைட் ரொம்ப ஸ்மூத்தா ஆக்சிடைஸ் ஆகும். ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட் தான் கொடுக்கும். கீட்டோனை பொறுத்த வரைக்கும் கீட்டோன் ஆக்சிடேஷன் ஆனாலும் ஆசிட் தான் கொடுக்கும். பட் ஆக்சிடேஷன் ரொம்ப விகரஸா இருக்கும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். எலிவேட்டட் டெம்பரேச்சர், ரொம்ப உயர்ந்த அதிகமான டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது அது விகரஸா இருக்கிறதுனால எனக்கு மிக்சர் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகிட்டு மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. சோ இங்க பாருங்க RCH2CO CH2R prime. சோ இங்க R பிரைம்னு ஒன்னு இருக்கு, இங்க Rன்னு ஒன்னு இருக்கு. 1 2 3 மூணு கார்பன்களால இதை ப்ரோபைல்னு சொல்லலாமா? ப்ரோபனோன் காம்பவுண்ட். ஃபைன். R' என்ன மாதிரியான அல்கைல் இருக்கோ அதை பொறுத்து மாறப்போகுது. சரி. சோ ஆக்சிடைஸ் பண்றோம். RCOOH R prime CH2COOH. இதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா C1C2 பாண்ட் கிளீவேஜ் ஆகுது. இங்க பிரேக் ஆச்சுன்னா R இருக்கு, இந்த CH2ல தான் ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு H2O போய் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அது கூட ஆக்சிஜன் வந்து சேர்ந்து ஆசிடா மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். இந்த 6CH2C மொத்தம் 3 கார்பன் இருக்கு இல்லையா? இது ஒரு ஆசிடா மாறுது. 6CH2C தெரியுதா? இங்க மொத்தம் 3 கார்பன் இருக்கு. இதுல 2 கார்பன் தான் இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடந்துருந்துச்சுன்னா எனக்கு இது கிடைச்சிருக்கும். ஓகேவா? இன்கேஸ் இங்க பாண்ட் பிரேக் ஆகல, எனக்கு என்ன நடக்குது? இந்த இடத்துல பிரேக் ஆகுது செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில். அப்ப பாருங்க 1 2 3 இந்த RCH2COOH இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடாவும் R prime CH2 R prime CH2 அந்த CH2COOH மாதிரி இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடாவும் மாறுது. ரெண்டும் ஒண்ணுதான் சார்னா கிடையவே கிடையாது. இங்க 3 கார்பன் இருக்கிறதுல 6 இருக்கு, இங்க 3 கார்பன் இருக்குல்ல R prime இருக்கு. இங்க 2 கார்பன் இருக்கிறதுல 6 இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்குல்ல R prime இருக்கு. ஓகேவா? சோ கார்போனைலுக்கு எந்த பக்கம் இருக்கிற அல்கைல் குரூப் ஈஸியா பிரேக் ஆகும்? இந்த கார்போனைல் யார் கூட போய் சேரும்? எந்த பக்கம் இருக்கிற அல்கைல் கூட போய் சேரும் அப்படின்னு தான் போப்போஃப் சொல்லியிருப்பாங்க. ஃபைன். The mild oxidizing agents ஏற்கனவே நம்ம இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் லெசன்ல பார்த்திருப்போம். போப்போஃப் ரூல், மார்கோனிகாஃப் ரூல், சேசோஃப் ரூல், இந்த மாதிரி எலிமினேஷன்ஸ்லாம். ஸோ ஹைட்ரோகார்பன் சாப்டர் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. Okay. The mild oxidizing agents given below are used to distinguish aldehyde from ketone. ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. லைக் டாலரன்ஸ் ஏஜென்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் இல்லையா? சோ டாலரன்ஸ் டெஸ்ட் என்ன பண்றாங்க? ஆன் வார்மிங் அண்ட் ஆல்டிஹைட் வித் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் which is called டாலரன்ஸ் reagent. அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் நான் சொல்ல போறேன். டாலரன்ஸ் ரியேஜென்ட் சொல்ல போறோம். இது கூட ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு டாலரன்ஸ் ரியேஜென்ட் கூட ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிற ஆல்டிஹைடோ கீட்டோனோ அதை எடுத்துக்கிட்டு வார்ம் பண்ணணும். ஜஸ்ட் மிதமா சூடு பண்ணணும். A bright silver mirror is produced. அந்த கிளாஸ் டியூப் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா கண்ணாடி போல சில்வர் கலர் ஃபார்ம் ஆகுது, சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க.
ஓகேவா? டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் எதனால இது நடக்குது? சில்வர் மெட்டல் பிரிசிபிடேட் ஆகுறதுனால. கரெக்டா? அப்ப சில்வர் என்ன பண்ணுச்சு? இது ரெடியூஸ் பண்ணுச்சுன்னு அர்த்தம். The aldehyde are oxidized to corresponding carboxylate anion. என்ன சொல்றாங்க? ஆல்டிஹைட் தான் சில்வரை ரெடியூஸ் பண்ணிட்டு, பாருங்க, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும். பக்கத்துல இருக்கிற எலிமெண்ட் தான் ஆக்சிடைஸ் பண்ணும். அப்ப அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் டாலரன்ஸ் ஏஜென்ட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சோ சில்வரை அது ரெடியூஸ் பண்ணிட்டு சில்வர் மெட்டலா பிரிசிபிடேட் ஆயிட்டு ஆல்டிஹைட் என்னவா மாத்துது? ஆசிடா கார்பாக்சிலேட் ஆனியானா மாத்துது. COO மைனஸ் அப்படின்னு ஒரு கார்பாக்சிலேட் ஆனியானா மாத்துது. ஓகேவா? the reaction occurs in alkaline medium. இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா in presence of பேஸ்ல நடக்கும்னு சொல்றாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி பேஸ் இன் பிரசன்ஸ் தான் டாலரன்ஸ் ரியேஜன்ட், டாலரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? சோ அதுக்கான ரியாக்ஷன் எழுதிருக்காங்க. RCHO ஆல்டிஹைட் பிளஸ் AgNH3 ட்வைஸ் அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட். இல்லையா? இது கூட NO3 மைனஸ்லாம் எழுதணும், அவங்க எழுதல. ஜஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்றதை எழுதிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சில்வர் தான் பிளஸ்ஸா இருக்கும், ஏன்னா அம்மைனுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது அம்மைன், அமோனியா சொல்லக்கூடாது, அம்மைன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த சில்வர் +1 ஆக்சிடேஷன் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா மாறுது. 2 சில்வர் இருக்கு, 2 சில்வரும் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? சில்வர் என்ன ஆகுதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஓகே. So aldehyde plus silver amine complex plus hydroxide in presence of baseல இது நடக்கும்போது எனக்கு அமோனியா தனியா கிடைக்குது. 4 times of அமோனியா கிடைக்குது. பிளஸ் ஹைட்ராக்சைட்லாம் என்னவா மாறுது? வாட்டரா மாறுது. சில ஆக்சிஜன் இங்க இருந்து வந்து ஆல்டிஹைடு என்னவா மாத்துச்சுன்னா கார்பாக்சிலேட் ஆனியானா மாத்துது. COO மைனஸ் கார்பாக்சிலேட் ஆனியான். ஓகே. ஸோ இதுதான் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெலிங்ஸ் டெஸ்ட். ஸோ ஃபெலிங்ஸ் டெஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கணும்? ஃபெலிங்ஸ் மிக்சர் எடுத்துக்கணுமா? ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் கம்ப்ரைசஸ் 2 சொல்யூஷன்ஸ். ஆக்சுவலா ஃபெலிங்ஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபெலிங் சொல்யூஷன் சொல்ல மாட்டோம். அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட்னே டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. 2 சொல்யூஷன்ஸ், ஃபெலிங் சொல்யூஷன் A அண்ட் ஃபெலிங் சொல்யூஷன் B. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் ஃபெலிங்ஸ் மிக்சர்னு சொல்ல போறோம். ஃபெலிங் சொல்யூஷன் A இஸ் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், CuSO4. CuSO4 காப்பர் சல்ஃபேட். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி தண்ணியில கரைச்சி வச்சிருந்தா கெரோசின் கலர்ல இருக்கும், ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர்ல. இது அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதுக்கு பேரு ஃபெலிங் சொல்யூஷன் A. அண்ட் ஃபெலிங் சொல்யூஷன் B இஸ் அல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட். என்ன சொல்றாங்க? டாட்டாரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு COOH பதிலா COONA, COOK அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டாட்டாரிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாட்டாரிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டாட்டாரிக் ஆசிட்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. ஏன்னு தெரியுதா? ஏன்னா இங்க OH எல்லாம் சேமா இருந்தாலும் இங்க COONA இருக்கு, இங்க COOK இருக்கு. ஓகே. ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த காம்பவுண்ட் தான் என்ன சொல்றாங்க? ஃபெலிங் சொல்யூஷன் Bன்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் காமன்லி நோன் அஸ் ரோக்கல் சால்ட். ரோஷல் அப்படின்னு சிலவங்க படிப்பாங்க. நீங்க ரோஷல் படிக்காதீங்க, ரோக்கல், ROCHEL, ரோக்கல் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ரோக்கல் சால்ட். ஓகே. ஸோ ஃபெலிங் சொல்யூஷன் A, ஃபெலிங் சொல்யூஷன் B, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட். These two solutions are mixed in equal amounts before test. So ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபெலிங்ஸ் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபெலிங் சொல்யூஷன் ஏவியும் ஃபெலிங் சொல்யூஷன் பியும் 50% 50% ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றாங்க. On heating an aldehyde with a Fellings reagent, a reddish brown precipitate is obtained. Fellings solution நம்ம எடுத்துக்கிட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது எனக்கு ரெட்டிஷ் பிரவுன் precipitate ஃபார்ம் ஆகும். ரெட் பிரவுன் PPT precipitate ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. Aldehydes are oxidized to corresponding carboxylate anion. Aldehyde என்னவா மாறுது? corresponding anion carboxylate ion COO மைனஸா மாறுதுன்னு சொல்றாங்க. Aromatic aldehydes do not respond to this test. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் எதுக்கு மட்டும் தான் பாசிபிள்னா ஆல்டிஹைடா கீட்டோன் ஆனதுல ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட் இது. அதுவும் என்ன ஆல்டிஹைடா இருக்கணும்? அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடா இருக்கணும். அரோமேட்டிக் ஆல்டிஹைடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஏன்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைடு do not respond to this test. இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் போட்டாலும் கூட அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த ரெட் பிரவுன் பிரிசிபிடேட்லாம் ஃபார்ம் ஆகாது. ஓகே. ஸோ டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், அதுல ஃபெலிங்ஸ் டெஸ்ட்டும் டாலரன்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன? அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட். ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் என்ன? போத் ஃபெலிங் சொல்யூஷன் A and B. ஒன்னு அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இன்னொன்னு சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட் ஆர் ரோக்கல் சால்ட். ஓகே, பக்கா.
ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் கீட்டோன் பை ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? குளோரோஃபார்ம், குளோரோஃபார்ம், புரோமோஃபார்ம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ ஹாலோஃபார்ம் எக்ஸாம்பிள் CH Cl3 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். CH Br3 அப்படின்னா புரோமோஃபார்ம். CHI3 அயோடோஃபார்ம். ஓகே, இது எல்லாமே எதை எனக்கு மீன் பண்ணும்? ஒரு குளோரோஃபார்மோ புரோமோஃபார்மோ அயோடோஃபார்மோ எனக்கு கிடைச்சிச்சுன்னா, அதாவது அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH, அயோடினும் NaOH சேர்க்கிறேன், எனக்கு அயோடோஃபார்ம் ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா we are having methyl group next to the alpha carbon. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இந்த இடத்துல H இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு, R இருந்துச்சுன்னா கீட்டோன், வாட் எவர் இட் மே பி, ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருக்கு. அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன்ல மெத்தில் இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் கீட்டோன்ஸ் பை ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் மெத்தில் குரூப், ஆல்டிஹைட்லயோ இல்ல கீட்டோன்லயோ அட்லீஸ்ட் ஒரு மெத்தில் குரூப்னாச்சும் இருக்கும். எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லல, சில காம்பவுண்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கவே போறோம். aldehyde and ketone having at least one methyl group linked to the carbonyl carbon atom methyl ketone are oxidized by sodium hypohalite. So இந்த மாதிரி மெத்தில் கீட்டோனா இருந்துச்சுன்னா, ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் சிஓக்கு, சிஓனா கார்பனைல், அந்த கார்பனைலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் மெத்தில் குரூப்பா இருந்துச்சுன்னா அப்ப அது சோடியம் ஹைப்போஹாலைட்டை வச்சு ஆக்சிடேஷன் பண்றோம். NaOX, சோடியம் ஹைப்போஹாலைட். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? டு சோடியம் சால்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். அது கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட்டா மாறிடுது. H பிளஸ் போயிட்டு NaO KO போய் அந்த இடத்துல சேர்ந்துருது. இங்க சோடியம் ஹைப்போஹாலைட் ஆட் பண்ணதால Na சேரும். பொட்டாசியம் ஹைப்போஹாலைட் ஆட் பண்ணிருந்தா, KOCl ஆட் பண்ணிருந்தா K போய் சேர்ந்துருக்கும். ஓகேவா? corresponding carboxylic acid having one carbon atom less than that of the carbonyl compound. ஸோ அடுத்தது அது என்ன பண்றாங்க? இந்த மாதிரி சோடியம் ஹைப்போகாலைட்டை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. ஆனா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் தட் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ எடுத்துக்கக்கூடிய நான் பேரண்டா எடுத்துக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்டை விட ஒரு கார்பன்னாச்சும் மினிமம் கம்மியா இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. the methyl group is converted to, இந்த மெத்தில் குரூப் இருக்குல்லையா CH3, அதுதான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹாலோ ஃபார்ம் CHX3 அப்படின்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. CHX3 இதுதான் ஹாலோ ஃபார்ம் உடைய ஜெனரல் ரியாக்ஷன் ப்ராடக்ட். ஓகேவா? திஸ் ஆக்சிடேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் எ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இது என்ன பண்ணுதுன்னு சொல்லல, கார்பனுக்கும் கார்பனுக்கும் இருக்கிற டபுள் பாண்டை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ நான் இதை அல்கைல்ல தான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, அல்கீன் காம்பவுண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் கூட, டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் இந்த சோடியம் ஹைப்போஹாலைட் என்ன பண்ணுன்னா இங்க இருக்கிற கார்பனைல் குரூப் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல இருக்கிற மெத்தில் குரூப்பை ஹாலோஃபார்மா CHCl3 அயோடோஃபார்மா குளோரோஃபார்மா மாத்துது. NaOCl சொல்றாங்க. ஸோ குளோரோஃபார்மா மாத்துது. அப்ப இந்த இடத்துல ONaன்றது வந்து சேருது. ஓகே, இந்த NaO மைனஸ் வந்து இந்த C கூட சேருது, ONa அப்படின்னு சொல்லிட்டு CH3 இந்த Cl எடுத்துக்கிட்டு போகுது. ஓகே, ஸோ it if present in the molecule. ஓகே, அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலும் அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த இடத்துல இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகல, பாண்ட் பிரேக் ஆகல, OOCLO NaO எதுவுமே வந்து எதுவுமே பண்ணல. ஸோ இட் சேஸ் தட் என்ன சொல்றாங்க, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனைல் காம்பவுண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் மெத்திலா இல்லையான்றதை ஹாலோஃபார்ம் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வேற எந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது, மெத்தில் குரூப்பா இருந்தா மட்டும்தான் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. Iodoform reaction with sodium hypoiodide is also used for detection of CH3CO group or CH3CHOH. So ஒரு மெத்தில் கூட கார்பனைல் இருக்கா இல்லையா, CO குரூப் கூட மெத்தில் அட்டாச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So CH3CHOH group which produces CH3CO group on oxidation. ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஆல்கஹாலா இருக்கக்கூடிய குரூப் எதுக்கு ஆசைப்படுதுன்னு சொல்றாங்க? CH3CO கீட்டோனாவே மாறத்துக்கு ஆசைப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது கார்பாக்சிலேட் அயனா மாறத்துக்கு ஆசைப்படுது. ஃபைன்.
ரியாக்ஷன் டியூ டு ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் என்னன்னு தெரியும், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேரு ஆல்பா ஹைட்ரஜன். So, acidity of alpha hydrogens of aldehyde and ketones. ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோனோ எடுத்துக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் H+ போகும். H+ போறதை நம்ம அசிடிட்டின்னு சொல்லுவோம். அந்த அசிடிக் கேரக்டர், அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். The aldehyde and ketones undergo a number of reactions due to the acidic nature of alpha hydrogen. So, alpha hydrogenக்கு acidic nature இருக்கிறதுனால தான் ஆல்டிஹைடும் கீட்டோனும் நிறைய நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. The acidity of alpha hydrogen atom of carbonyl compound is due to the strong electron withdrawing effect of the carbonyl group. என்ன சொல்றாங்க, இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப் CO குரூப் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், C+ ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாண்ட் பைண்டிங் ஆகிறதுக்குன்னு சொல்றாங்க. அசிடிட்டி ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் atom of carbonyl compounds is due to the strong electron withdrawing effect of the carbonyl group. கார்பனைல் குரூப்புக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கு, ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட். அதனாலதான் இங்க ஆல்பா ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில போகுதுன்னு சொல்றாங்க. இது கார்பனைல் ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பனா, இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போகுது. இந்த ஆல்பா கார்பன் வந்து ஹைட்ரஜன் வெளியில போகுது, என்னவா போகும், H+ போகும். ஓகே, the carbonyl group and the resonance stabilization of the conjugate base. Okay, இந்த H+ போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது C- ஆகும். அது கான்ஜுகேட்ல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இந்த மைனஸ் இங்க வரும், இந்த பாண்ட் இங்க போகும், அல்லது மேல இருக்கிற மைனஸ் இங்க வரும், இந்த மைனஸ் இங்க வரும், பாண்ட் இங்க வரும். ஸோ ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாண்ட் இங்க வந்துச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் ஆயிடுச்சு, இந்த பாண்ட் உடஞ்சிங்க போச்சுன்னா O- ஆயிடுச்சு. அகைன் இந்த மைனஸ் இங்க வரும், டபுள் பாண்ட் மேக் பண்ணும், இந்த பாண்ட் உடஞ்சிங்க வரும், கார்பன் மைனஸ் ஆகும். திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ரெசனன்ஸ், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ரெண்டு கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்டால் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் அப்படின்றது ஒரு ஆல்டிஹைடும் ஒரு ஆல்கஹாலும் ஒன்னா இருக்கிற காம்பவுண்ட். அந்த ஆல்கஹால்ல இருந்து OL-ம் ஆல்டிஹைட்ல இருந்து ALD-யும் எடுத்துதான் ஆல்டு ஆலு அப்படின்னு சொல்றோம், ஆல்டால். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஆல்டிஹைட் வருமா, கீட்டோன் வருமா, ஆல்கஹால் வருமான்னு கேட்டா இட் ஹேஸ் போத் ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால். ஓகேவா? சரி, alcohol aldol condensation. Aldehydes and ketones having at least one alpha hydrogen undergo a reaction in the presence of dilute alkali as a catalyst to form beta hydroxy aldehyde. பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு, இதுக்கு மீனிங் புரியுதா உங்களுக்கு? பீட்டா கார்பன்ல ஒரு OH இருக்குன்னு அர்த்தம். பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப், அதே சமயம் என்ன இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ இதுதான் ஆல்டால்னு சொல்றாங்க. ஆர் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன், இந்த மாதிரி கீட்டாலும் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது கிராஸ்ட் ஆல்டால்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி திஸ் இஸ் நோன் அஸ் ஆல்டால் ரியாக்ஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்லலாம், ஆல்டால் ரியாக்ஷன் சொல்லலாம். என்ன நடந்துச்சு, ரெண்டு ஆல்டிஹைடு இருக்கு, ரெண்டு கீட்டோன் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு டீஹைட்ரேஷன் தான் பண்ண போறேன். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆர் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்க போகுது. ஆல்டிஹைட் கூட ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஆல்டால்னு சொல்லணும், கீட்டோன் கூட ஆல்கஹால் இருந்துச்சுன்னா கீட்டால் அப்படின்னு சொல்லணும். KETOL, கீட்டால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டால் கண்டென்சேஷன், ஆல்டிஹைடை மட்டுமே பார்க்கிறோம். எத்தனால் ஆர் காமன்லி நோன் அஸ் அசிட்டால்டிஹைட். ஓகேவா? இந்த அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிட்டு டைல்யூட் NaOH கூட சேர்க்கிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இது எப்படி கிடைச்சிச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆல்டிஹைடுன்ற ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆர் இந்த ஹைட்ராக்சி தான் ஃபங்க்ஷனல் குரூப்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். கரெக்டா? ஓகே, இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. பாருங்க, இந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த OH எடுத்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இந்த Cக்கும் இந்த CH2ல இருந்த ஒரு CH-க்கும் CH3 CH டபுள் பாண்ட் CHன்னு இருக்கும், அது கூட ஆல்டிஹைடு இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோட்டனால்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க. குரோட்டனால்டிஹைடு.
பீட்டா எலிமினேட்டட் ப்ராடக்ட், பீட்டாவில இருந்து வாட்டர் வெளியில போயிடுச்சு, அதனால குரோட்டன் ஆல்டிஹைட்னு ஒன்று கிடைக்குது. இன்கேஸ் இந்த மெத்திலுக்கு பதிலா இந்த இடத்துல C6H5 ஃபினைல் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். C6H5 CH டபுள் பாண்ட் CH CHO. சின்னமா கிடையாதுப்பா, சின்னமால்டிஹைடு, சின்னமால்டிஹைடு. இன்கேஸ் ஆசிட் இருந்துச்சுன்னா சின்னமிக் ஆசிட்னு சொல்லுவோம். குரோட்டனால்டிஹைடு, குரோட்டனாயிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் ஒரு பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, அன்சாச்சுரேட்டட் கார்பன் இருந்து அதுக்கு பக்கத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பா ஆல்டிஹைடோ ஆசிடோ இருந்துச்சுன்னா குரோட்டனால்டிஹைடு, குரோட்டனாயிக் ஆசிட், சின்னமால்டிஹைடு, சின்னமிக் ஆசிட்லாம் சொல்லுவோம். ஃபைன். இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குன்னா ஆல்டால் ஆர் கீட்டால் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ல இருந்து பீட்டா எலிமினேஷன் வாட்டர் மாலிகுல் வெளியில போறதுனால தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்டால் எப்படி கிடைக்குது இது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது ரெண்டு அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிட்டேன், ஆல்டிஹைட் தான் இருக்கு, ரெண்டு ஆல்டிஹைட்லுமே ஆல்டிஹைட் தான் இருக்கும். அது எப்படி ஆல்கஹாலா மாறி இருக்கும், எப்படி இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும், இந்த மெக்கானிசம் பார்க்கணும் இல்லையா? சரி, பாருங்க. CH3 CHO, இது என்னது அசிட்டால்டிஹைடா? இன்னொரு CH3 CHO நான் இப்படி எழுதுறேன். CH2 CH டபுள் பாண்டு O. இங்கேயும் அந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கலாம் இல்லையா? சரி, ஸோ ஐ வில் ரைட் லைக் திஸ். C டபுள் பாண்டு O, இங்க H. இப்போ இந்த ரெண்டு ஆல்டிஹைடும் இன் பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் பேஸ் இன் பிரசன்ஸ் தான் நடக்குது. NaOH ஒரு பேஸ் இன் பிரசன்ஸ்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. என்ன ஆகுதுன்னா இங்க பாண்டு பிரேக் ஆகுது, இந்த பாண்டு உடஞ்சி கார்பனுக்கு போய் CH2 மைனஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆல்டிஹைட்ல டபுள் பாண்டு பிரேக் ஆகி O மைனஸ் ஆகுது, C பிளஸ் ஆகுது. இப்போ இந்த C பிளஸ் கூட எது வந்து சேரும், இந்த CH2 மைனஸ் வந்து சேரும். O மைனஸ் கூட எது வந்து சேரும், H பிளஸ் வந்து சேரும். பாருங்க, CH3 C, அது கூட ஒரு H, இந்த இடத்துல பாண்டு O மைனஸா இருந்துச்சு, அந்த O மைனஸ் கூட எது சேருது, H பிளஸ் சேருது இல்லையா? அப்போ OH. OH என்னது, ஆல்கஹாலா? ஓகே, இந்த கார்பன் பிளஸ்ஸா இருக்கும், அந்த கார்பன் கூட எது வந்து சேருதுன்னா CH2 வந்து சேருது. ஏன் CH2? ஏன்னா இந்த H தான் போயிடுச்சு, H பிளஸ்ஸா, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், CH2 தான் இருக்கும் மைனஸ். அது கூட என்ன இருக்கும்னு கேட்டா CHOல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த CHO தான் ஆல்டிஹைடு, இந்த OH தான் ஆல்கஹாலு. அப்ப ஆல்டிஹைடு ஆல்கஹால் ரெண்டுமே கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஆல்டு ஆலு. ஆல்டிஹைடுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆல்டு, ஆல்கஹாலுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆலு, ஆல்டால். புரிஞ்சுச்சா? ஸோ அசிட்டால்டிகைட் வெர்சஸ் அசிட்டால்டிகைட், ரெண்டு ஆல்டிகைடும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ்ல ரியாக்ட் ஆகி எனக்கு எதுவுமே வெளியில போகல. பாருங்களேன், வாட்டரோ அமோனியாவோ HCl ஏதாவது ஒரு மாலிகுல் வெளியில போயிருக்கணும், எதுவுமே வெளியில போகல. ஜஸ்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து எனக்கு ப்ராடக்ட் மாறி இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன சொல்லலாம், அடிஷன் ப்ராடக்ட்னு சொல்லலாமா? காண்டக்ட். ஸோ கண்டன்ஸ் ஆல்டால் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபைன், ஒரு அடக்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஆல்டால் கண்டன்சேஷன். அடுத்தது கீட்டால் பார்க்கும்போது பாருங்க, CH3 CO CH3, இது ஒரு அசிட்டோன் இல்லையா? டைமெத்தில் கீட்டோன் அசிட்டோன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு அசிட்டோன் எடுத்துக்கிறேன், CH2 CO CH3. என்ன பண்ணிருக்கேன், ஒரு அசிட்டோனு இன்னொரு அசிட்டோனும், அசிட்டோன் வெர்சஸ் டுகெதர், அசிட்டோன் ரியாக்ட்ஸ் டுகெதர், ரெண்டு அசிட்டோன் ஒன்னா சேருது. அதுல ஒரு அசிட்டோன்ல பாண்டு பிரேக் ஆகி O மைனஸ் ஆகும், C பிளஸ் ஆகும் ஃபார்ம் ஆகுது, கார்பனிக் காம்பவுண்ட். ஓகேவா? இங்க பாண்ட் இல்ல. ஓகே, சோ இங்க என்ன ஆகுதுன்னா H பிளஸ்ஸா போகுது, இந்த பாண்ட் உடஞ்சு இங்க போச்சுன்னா கார்பன் மைனஸ் ஆகும். இந்த கார்பன் மைனஸா இருக்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா கார்பேனயான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கார்பேனயான். இந்த கார்பனயான் தான் கார்போ கேட்டையான வந்து அட்டாக் பண்ணும், இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணும். இந்த O மைனஸ் எங்க போகும், இந்த H பிளஸ் கூட போகும். கரெக்டா? இந்த O மைனஸ் H பிளஸ் கூட சேரும். அப்ப இங்க இருந்து எழுதுறேன், ஃபர்ஸ்ட் CH3 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு C, மேல O மைனஸா இருந்துச்சு, அது கூட H சேர்ந்தா ஆல்கஹால். ரைட் சைட்ல என்ன இருக்கு, ஒரு மெத்தில் இருக்கு, கீழே என்ன வந்து சேர்ந்துருதுன்னா C பிளஸ்ன்னு இருந்துச்சு, அது கூட இந்த CH2 மைனஸ் கார்பேனயான் வந்து சேருது. அந்த CH2 கூட என்ன இருந்துச்சு, CO CH3 இருந்துச்சு. புரியுதா? இங்க இருந்து CO CH3, இதை தானே அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல COன்னு இருக்குல்ல, இதுக்கு பேரு கீட்டோன். OHன்னு இருக்கிறதுக்கு பேரு ஆல்கஹால். ஆல்கஹாலும் கீட்டோனும் ஒன்னா இருக்கனால கீட்டோனுக்காக KET, ஆல்கஹாலுக்காக OL, கீட்டால் அப்படின்னு சொல்றாங்க.
ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா ஆல்டால், கீட்டோனும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணுமா, கீட்டால்னு சொல்லணும். இப்படிதான் ஆல்டாலோ கீட்டாலோ ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம் பேர் என்னன்னு கேட்டா ஆல்டால் காண்டன்சேஷன். சார் ஆல்டால ஃபார்ம் பண்ணா ஆல்டால் காண்டன்சேஷன் சொல்லணும், கீட்டால ஃபார்ம் பண்ணா கீட்டால் காண்டன்சேஷன் தானே சொல்லணும்னா இட்ஸ் ஆல்டால் டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதனால ஆல்டால் காண்டன்சேஷன் சொல்றோம். இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கீட்டால் காண்டன்சேஷன் சொல்லுங்க. எவன் வந்து என்ன சொல்ல போறான், நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு வாயில வர்றதை சொல்லிக்க வேண்டியதா. கீட்டால் காண்டன்சேஷன். ஓகேவா, ஃபைன். ஸோ ரியாக்ஷன்ஸ் பாருங்க, ப்ரோபனோன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்லியாச்சா. ஓகே, ஆல்டிஹைடை வச்சு ஆல்டால் கிடைச்சிச்சு, பீட்டா எலிமினேஷன்ல ஆல்டால் ப்ராடக்ட். ஸோ அடுத்தது கீட்டோன் பாருங்க, CH3COCH3 ப்ரோபனோன் ஆர் அசிட்டோன், காமன் நேம் என்னது அசிட்டோன். இதை எடுத்துட்டு பேரியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ்ல டீஹைட்ரேஷன் பண்றோம், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இந்த இடத்துல ஒரு கீட்டோனு, இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால். ஆல்கஹாலும் கீட்டோனும் ஒன்னா இருக்கனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கீட்டால் அப்படின்னு சொல்றாங்க. விச் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன், இதுவும் டீஹைட்ரேஷன் ஆகும். இங்க இருக்கிற OH இங்க எங்கேயும் ஹைட்ரஜன் இல்லாதனால பக்கத்துல இருக்கிற பீட்டா கார்பன், OH அட்டாச் ஆயிருக்கிற டெர்ஷரி கார்பன் தான் ஆல்பா கார்பன், பக்கத்துல இருக்கிற CH2 பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு வாட்டரா போகணும், கரெக்டா. இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H3 வாட்டரா போகணும். அப்ப இந்த Cக்கும் CHக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாருங்க, CH3 C மேல CH3 அப்படியே இருக்கு. அடுத்தது இந்த CH2 இருக்குல்ல, அதை அவங்க CHன்னு எழுதிருக்காங்க. ரைட் சைட்ல இருக்கிற COCH3 எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்ப CH2 CH மாறிடுச்சு, கீழே இருந்த OH ஒரு H எடுத்துட்டு வாட்டரா போயிடுச்சு. இப்படிதான் டபுள் பாண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா, CH3C CH3 டபுள் பாண்ட் CHCO CH3. 4-methyl pent 3-in-2-1, 4-methyl pent 3-in-2-1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்பவுண்ட் ஒரு ஆல்டால் கண்டன்சேஷன் ப்ராடக்ட். ஆனா இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும்னா, இங்க பாருங்க, இந்த CO இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட் கிடையாது, கீட்டோனு. இங்க என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, கரெக்டா, ஃபைன். ஸோ கீட்டீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீட்டோன் அல்கீனா இருக்கனால கீட்டோன், கீட்டீன். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு கீட்டால். ஓகே, fine. The name aldol is derived from the names of the two functional groups. ரெண்டு functional group இருந்து தான் ஆல்டாலுக்கு பேர் வந்துச்சு, aldehyde and alcohol. Present in the products. The aldol and ketone readily lost water to give a alpha beta unsaturated compound. ஏன்னா பாருங்க, இந்த கீட்டோன் இருக்குல்ல, இது கீட்டோன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், இந்த கார்பன் அது பீட்டா கார்பன். ஆல்பாக்கும் பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஓகேவா, ஈவன் ஆல்டால்ல பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். பாருங்க, இது ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா, இதுக்கும் பக்கத்துல இருக்கிறது பீட்டா, இது காமா. இந்த ஆல்பாக்கும் பீட்டாக்கும் நடுவில் தான் என்ன இருக்கு, அன்சாச்சுரேஷன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இதை தான் அவங்க சொல்றாங்க, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும், விச் ஆர் ஆல்டால் கண்டன்சேஷன் ப்ராடக்ட். அதை தான் நம்ம ஆல்டால் கண்டன்சேஷன் ப்ராடக்ட்னு எடுத்துக்கணும். எலிமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம், பீட்டா எலிமினேஷன் ஆர் வாட்டர் மாலிக்யூல் வெளியில போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் ஆல்டால் கண்டன்சேஷன் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா, and the reaction is called aldol condensation. Though ketones gives ketols, என்ன சொல்றாங்க, கீட்டோன் கீட்டால கொடுத்தாலும் கூட காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் a keto and alcohol group, அதுலயும் கீட்டோனும் ஆல்கஹாலும் இருக்கும், கீட்டால்னு சொல்லலாம் இல்லையா. The general name aldol condensation still applies to the reactions of ketones due to their similarity with aldehyde. ஆல்டிஹைட் மாதிரியே தான் கீட்டோனும் ரியாக்ட் ஆகுறதுனால ஆல்டால் காண்டன்சேஷன் சொல்லிட்டு கீட்டால் காண்டன்சேஷன் சொல்லாம அதையும் ஆல்டால் காண்டன்சேஷனே சொல்லிடுறாங்க. ஆனா ஆல்டால் காண்டன்சேஷன்ல ஆல்டிஹைடும் ஆல்டாலா மாறலாம், அல்லது கீட்டோனும் கீட்டாலா மாறலாம். ரெண்டுத்துமே நம்ம என்னன்னு தான் சொல்லணும், ஜெனரா ஆல்டால் காண்டன்சேஷன் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. புரியுதா, ஓகே. அடுத்தது கிராஸ்டு ஆல்டால் காண்டன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ்டு ஆல்டால் காண்டன்சேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டிஹைடு வேற வேற டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். ஒன்னு அசிட்டால்டிஹைடு எத்தனல், இன்னொன்னு ப்ரோப்பனால்டிஹைடு ஆர் ப்ரோபியோர் ஆல்டிஹைடு, ப்ரோபியோன் ஆல்டிஹைடு, டிஃப்ரெண்ட் கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸ். இதை இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ்ல ஹீட் பண்றோம். பாருங்க, எனக்கு பியூட்டு 2 ஈனல் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆல்டால் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து பீட்டா எலிமினேஷன் நடந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிட்டு என்ன கிடைச்சிருக்கும், பியூட்டு 2 ஈனல் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். புரியுதா, ஓகே. இந்த 2 ஈனல் ஃபார்ம் ஆகுனா செகண்ட் கார்பன்ல எனக்கு என்ன நடந்திருக்கணும், அதாவது இந்த ஆல்டிஹைட் காம்பவுண்ட் இருக்குல்ல, இதுல இருந்து தான் ஹைட்ரஜன் போயிருக்கணும். இதுதான் காம்பவுண்டா மாறும், ஆல்கஹாலா மாறும். இந்த ப்ரோப்பனால்ல இருக்கிறது ஆல்கஹாலா மாறும், தேர்ட் கார்பன். உங்களால கெஸ் பண்ண முடியுதா, பாருங்க, நான் இங்க எழுதுறேன், CH3 CH2 CHOH. இது கூட என்ன இருக்குன்னா CH2 CHO அப்படின்னு இருந்திருக்கும்.
இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல. சோ இந்த ஆல்கஹால் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு போகுது. இங்க இருக்கிற ஆல்கஹால் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு போகுது, பீட்டா எலிமினேஷன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH, கீழே டபுள் பாண்ட் CH, அது கூட ஒரு CH2. இப்படிதான் கிடைச்சிருக்கும். இதுதான் ஆல்டிஹைடு, இது டபுள் பாண்ட். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்டா இருந்திருக்கும். கரெக்டா? 1 2 3 4 5. சாரி, இங்க 5 கார்பன் இருக்கு. இது ஆக்சுவலா பிரிண்டிங் மிஸ்டேக். 5 கார்பன் இருக்கு. இந்த 5 கார்பன் வச்சு என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா அசிட்டால்டிகைட் கூடயே சேர்ந்து பியூட் 2 நிலை கொடுக்கும். பிளஸ் அசிட்டால்டிகைட் புரோபனால்டிகைட் கூட சேர்த்து இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி புரோபனால்டிகைட் கூட சேர்ந்தே கூட காம்பவுண்ட் கிடைக்கலாம் இல்லையா? ஃபைன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5. இது என்னது? புரோபனால்டிகைடும் சேருது. இது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அசிட்டால்டிகைடும் சேருது. அதாவது 2 கார்பன் இருக்கிற அசிட்டால்டிகைடு அதே மாதிரி இன்னொரு அசிட்டால்டிகைடு கூட சேர்ந்தா பியூட் 2 ஈனல் கிடைக்கும். புரோபனால்டிகைடு 3 கார்பன் இருக்கிற புரோபனால்டிகைடு இன்னொரு 3 கார்பன் இருக்கிற புரோபனால்டிகைடு கூட சேர்ந்திருந்தா 2 மெத்தில் பென்ட் 2 ஈனல். இந்த மாதிரி ஒரு 5 கார்பன் இருக்கிற சாரி, அதாவது செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஸோ மொத்தமா 6 கார்பன் இருக்கு. கரெக்ட் தானே? இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடேட் காம்பவுண்ட் கிடைக்கும். இதெல்லாம் செல்ஃப், இதோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, செல்ஃப் ஆல்டால் ப்ராடக்ட். அதாவது அசிட்டால்டிகைட் கூடயே சேர்ந்துச்சுன்னா, புரோபனால்டிகைட் கூடயே சேர்ந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஆல்டால் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். 4 கார்பனை வச்சு ஒரு ஆல்டாலும் 5 கார்பனை 6 கார்பனை வச்சு ஒரு ஆல்டாலும் கிடைச்சிருக்கும். கிராஸ்டு ஆல்டால்ன்றது இதுதான் கீழே இருக்கிறது. பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும் இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி எழுதிருக்குன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குல்லையா, அது இங்க இருக்கு. 1 2 3 4 5 5 கார்பன்ஸ்னால பென்ட். அதுல செகண்ட் கார்பன்ல ஈன்னு இருக்கு, டபுள் பாண்ட். அப்ப பென்ட் 2 ஈனு, பென்ட் 2 ஈனு 1 அல்லு. கரெக்டா? பென்ட் 2 ஈனல் அப்படின்னு சொல்லணும். பென்ட் 2 ஈனல் 1 சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால பென்ட் 2 ஈனல். சோ இதுதான் என்னது? ஒரு அசிட்டால்டிகைடும் ஒரு பென்டனால்டிகைடும் ஒன்னா சேர்ந்தா கிடைக்குது இல்லையா? அதுவும் அசிட்டால்டிகைடு நான் என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா CH2 CHO, அசிட்டால்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன் போறதா எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் அசிட்டால்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன் போல, புரோபனால்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன் போகுதுன்னா அப்போ என்ன நடந்திருக்கும் பாருங்க? CH3 CHOH, இது அசிட்டால்டிகைட்ல இருந்து ஆல்கஹாலா மாறுது. இந்த புரோபனால்டிகைட்ல இருக்கிற CH2, இந்த CH3 இருந்து ஒரு H போய் CH2 மாறுச்சுன்னா அகைன் இன்னொன்னு என்னவா இருக்கும்? CH2 இருக்கும், CHO இருக்கும். கரெக்டா? இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நேம் வைக்கிறதுன்னு பாருங்க. அடுத்தது இதுல பீட்டா எலிமினேஷன் பண்ணணுன்றதை யோசிங்க. ஓகேவா? அகைன் நம்மளுக்கு அந்த காம்பவுண்ட் தான் கிடைக்குது இல்ல? சரி. சோ இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, கிராஸ் டால்டால்ல இங்க இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன் பீட்டா கார்பன் தான் ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஐ வில் ரைட் லைக் தட். இதோ இருக்கு இல்லையா? இந்த புரோபனால்டிகைடை பிரிச்சு எழுதிட்டு காமிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்கே எழுதுறேன். CH3 CHHCHO, இதுதானே ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப பக்கத்துல இருக்கிற ஆல்பா கார்பன்ல இருந்து தானே ஹைட்ரஜன் போகணும். ஆல்பா கார்பன் இருந்தாதான், ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் அது எதுல இன்வால்வ் ஆகணும்? ஆல்டால் காண்டன்சேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட்லாம் என்ன ஆகும்னா கன்னிசாரோ ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அதை நம்ம இதுக்கு அடுத்தது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்டால் காண்டன்சேஷன் பாருங்க. ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும், ஆல்பா ஹைட்ரஜன் தான் இன்வால்வ் ஆக போகுது. அப்போ நான் இந்த கார்பன் ஹைட்ரஜனை எடுத்திருந்தேன்னா அது தப்பு. ஏன்னு புரியுதா? ஏன்னா அது என்னது? ஆல்பா ஆல்பா பீட்டா. கரெக்டா? ஓகே, இது ஃபங்க்ஷனல் குரூப்பா. CHOன்றது ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப இது ஆல்பா, இது பீட்டா. பீட்டாவில இருந்து ஹைட்ரஜன் போகுதுன்னு அர்த்தம். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா தான் ஆல்டல் கான்சென்ட்ரேஷன் ஆகும். அப்ப இந்த ஹைட்ரஜன் தான் ஆக்டிவ் ஹைட்ரஜன். இந்த CH2ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகுது. இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இந்த CH இருக்குல்ல, அதை எழுதுறேன். C இருக்கு, அது கூட ஒரு H இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? லெஃப்ட் சைட்ல ஒரு CH3 இருக்கு, அதை எழுதுறேன், CH3. ரைட் சைட்ல என்ன இருக்கு? CHO ஆல்டிஹைடு இருக்கு. இப்போ உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்க. இதுல இருந்து நான் எலிமினேட் பண்ண போறேன். எதை? பீட்டா எலிமினேஷன். வாட்டர் மாலிகுல வெளியில போக போகுது. இது OH, இது ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் வந்து OHும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற பீட்டா கார்பன்ல இருந்து Hம் போகுது. இந்த Hம் OHும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. CH3, சாரி இங்க எழுதல, இங்க எழுதுறேன்.
CH3 நீங்க இங்க பார்க்கணும்பா. CH3 C மேல என்ன இருக்கு H, அப்புறம் கீழே ஒரு காம்பவுண்ட் இல்லையா CH C. ஸோ இதுக்கும் இந்த சிக்கும் இந்த சிக்கும் நடுவில் இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட், ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH3 CH டபுள் பாண்டு C. அந்த C கூட என்ன இருக்காதுன்னா H இருக்காது, ஏன்னா ஒரு H தான் இருந்துச்சு, அதுதான் வாட்டரா போயிடுச்சு. அப்போ ஒரு பக்கம் ஆல்டிஹைடு, இன்னொரு பக்கம் மெத்தில் தான் இருக்கும். கரெக்டா? சரி. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு, அல்லது ஒரு பாண்டு போட்டு எழுதலாம். என்ன இருக்கு? ஆல்டிஹைடு இருக்கு, இங்க மெத்தில் இருக்கு. ஓகேவா? இந்த காம்பவுண்ட் தான் இங்க எழுதிருக்காங்க, 2-மெத்தில் பியூட் 2-ஈனல் அப்படின்னு சொல்லிட்டு. 1 2 3 4 பியூட் செகண்ட் கார்பன்ல ஈனுக்குனால பியூட் 2-ஈனு, 1ல ஆல்டிஹைடு இருக்கு. அப்ப பியூட் 2-ஈன் 1-நல் அப்படின்னு சொல்லணும். பியூட் 2-ஈனல், அதுல செகண்ட் கார்பன்ல இருக்குன்னா மெத்தில் இருக்கு. ஸோ 2-மெத்தில் பியூட் 2-ஈனல் அப்படின்னு சொல்றோம். 2-மெத்தில் பியூட் 2-ஈனல். புரியுதா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது? நான் எடுத்துக்கக்கூடிய புரோப்பனால்டிஹைட்ல இருந்து ஹைட்ரஜன் போயிட்டு புரோப்பனால்டிஹைட் கார்பேனியானா ஃபார்ம் ஆச்சுன்னா, புரோப்பனால்டிஹைட் கார்பேனியானா ஃபார்ம் ஆனா 2-மெத்தில் பியூட் 2-ஈனல் கிடைக்கும். இன்கேஸ் அசிட்டால்டிஹைட் கார்பேனியான், இந்த CH3 இருக்குல்ல, இங்க CH3 இருக்கும், அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு CH2 மைனஸ், CH2 மைனஸ் அப்படின்னு ஒரு கார்பேனியான் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அப்போ எனக்கு பென்ட் 2-ஈனல்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். புரியுதா? சோ பென்ட் 2-ஈனல் கிடைக்கணும்னா அசிட்டால்டிஹைட் கார்பேனியானா மாறணும். 2-மெத்தில் பியூட் 2-ஈனல் கிடைக்கணும்னா புரோப்பனால்டிஹைட் கார்பேனியனா மாறணும். யார் கார்பேனியனா மாறணும், யார் கார்போகேட்டியனா மாறணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே நடக்கும், எனக்கு ரெண்டு ப்ராடக்ட்மே கிடைக்கும். அதுல ஒன்னு தான் நான் மேஜர் ப்ராடக்டா எடுத்துக்கிட்டு அதை எப்படி டிஸ்டிலேஷன் மெத்தட், அதாவது பியூரிஃபை பண்றது, செப்பரேட் பண்றதுன்றத நம்ம ஆர்கானிக்ல பார்த்துருப்போம். 11th இருக்கிற நீங்க நிறைய பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃபிராக்ஷனல் ஸ்டீம் டிஸ்டிலேஷன், கிரோமட்டோகிராஃபிஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட் பார்ப்பீங்க. ஃபைன். ஸோ ஃப்ரம் 1 மாலிகுல் ஆஃப் எத்தனால் அண்ட் 1 மாலிகுல் ஆஃப் ப்ரோபனல், இந்த ரெண்டுத்தையும், எத்தனால் ஒரு ஆல்டிஹைட், ப்ரோபனல் ஒரு ஆல்டிஹைட், இந்த ரெண்டும் வேற வேற ஆல்டிஹைட், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது தான் எனக்கு அதை கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்றேன். அதுல எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. செல்ஃப் ஆக்சிடேஷன் அசிட்டால்டிஹைட் அசிட்டால்டிஹைட் கூட சேர்ந்தா, அல்லது ப்ரோபனால்டிஹைட் ப்ரோபனால்டிஹைட் கூட சேர்ந்தா எனக்கு பியூட் 2-ஈனல் அப்புறம் 2-மெத்தில் பென்ட் 2-ஈனல் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இங்க இருக்கிற 2-மெத்தில் பென்ட் 2-ஈனலும் இங்க இருக்கிற 2-மெத்தில் பியூட் 2-ஈனலும் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கிற பியூட் 2-ஈனலும் இங்க இருக்கிற பென்ட் 2-ஈனலும் ஒண்ணு கிடையாது. அப்ப மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கிராஸ்டு ஆல்டால் காண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும்? 4 ஆல்டால் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். 2 செல்ஃப் ஆல்டால், அதாவது ஆல்டிஹைடு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகி செல்ஃப் ஆல்டால்ல ப்ராடக்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ்டு ஆல்டால், ஒரு ஆல்டிஹைட் இன்னொரு ஆல்டிஹைட் கூட சேர்ந்து கிராஸ்டு ஆல்டால்ல 2 ப்ராடக்டை கொடுக்கலாம். அப்ப மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் எதுல கிடைக்கும்? கிராஸ்டு ஆல்டால் காண்டென்சேஷன்ல கிடைக்கும். புரியுதா? ஓகே. ஸோ பாருங்க, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல பென்சால்டிஹைடை வச்சு ரியாக்ஷன் எழுதிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் கன்னிசாரோன்னு சொல்லணும். இது அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இங்க ஒரு மெத்தில் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடை வச்சு ஆல்டாலே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்னிசாரோவை பத்தி சொல்ல போறாங்க. ஸோ மேல இருக்கிற ரியாக்ஷனை மட்டும் தான் நான் நடத்த போறேன். அடுத்தது கன்னிசாரோ ரியாக்ஷன் இங்க இருக்கு இல்லையா? அதர் ரியாக்ஷன்ல 5வது ஒன்னா என்ன இருக்கு? கன்னிசாரோ இருக்கு. கன்னிசாரோ ரியாக்ஷன். ஃபைன். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதை மட்டும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். Ketones can also be used as one component. என்ன சொல்றாங்க? கிராஸ்டு ஆல்டால பொறுத்த வரைக்கும் எத்தனல் புரோபனல், எத்தனல் புரோபனல். அப்போ இதே மாதிரி ஏதோ 2 டிஃபரெண்ட் ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டு தான் கிராஸ்டு ஆல்டால் பண்ண முடியுமானா? இல்ல, 2 கீட்டோன், அசிட்டோன் பியூட்டனோன், பியூட்டனோன் பென்டனோன், இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் கீட்டோனை எடுத்துக்கிட்டோம் கீட்டால் அப்படின்றத பண்ணலாம். கிராஸ்டு கீட்டால் காண்டென்சேஷன் ஆர் கிராஸ்டு ஆல்டால் காண்டென்சேஷன் அதையும் சொல்லுவோம் இல்லையா? டிஃபரெண்ட் ஆல்டிஹைடையோ டிஃபரெண்ட் கீட்டோனையோ எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஈவன் ஒரு ஆல்டிஹைடையும் ஒரு கீட்டோனையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஸ்டு ஆல்டால பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இங்க எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசிட்டோஃபீனோன். இதுக்கு பேர் என்னது? அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெத்தில் ஃபினைல் கீட்டோன். எம்முக்கு அப்புறம் தான் பி வரும். CH3 மெத்தில், C6H5 ஃபினைல், மெத்தில் ஃபினைல் கீட்டோன் ஆர் அசிட்டோஃபீனோன். இந்த அசிட்டோஃபீனோனை எடுத்துக்கிறாங்க. இதுல இருக்கிற CH3 இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஒரு ஓவை எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இந்த CHக்கும் இந்த CHக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் C6H5 CH டபுள் பாண்ட் CH CO C6H5ன்னு ஒண்ணு கிடைக்குது. புரியுதா? இல்ல நான் இப்படி எழுதிட்டுமா? இங்க பாருங்களேன், ஒரு பென்சால்டிஹைட், அதுல C இருக்கு, H இருக்கு, டபுள் பாண்ட் O இருக்கு.
பிளஸ் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா CH3 கரெக்டா? அதை இப்படி எழுதுறேன். இங்க பாருங்க, CH3 தான் இது. C கூட 2 H மேல ஒரு H, CH3. அது கூட ஒரு கார்போனைல் காம்பவுண்ட் இருக்கு. அது கூட ஒரு பென்சால்டிஹைடு, அதாவது சாரி பென்சின் காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா புரியும். ஈவன் ஐ சேஞ்ச் த கலர் டு டிக்ரீசஸ். இதோ பாருங்க, இந்த CH3 இருக்கு இல்லையா, மெத்தில், இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா போகுது. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்து சேர்ந்து OH ஆல்கஹாலா மாறிட்டு இந்த கார்போகேட்டையான் கூட இந்த CH மைனஸ் கார்பானியான் வந்து சேரும். அப்படிதான் மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கும். ஆனா ஈஸியா நம்மளுக்கு ப்ராடக்ட் மட்டும் வேணும்னா, பீட்டா எலிமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்குது இல்ல, அந்த ப்ராடக்ட் மட்டும் டைரக்டா வேணும்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? சோ ஒரு பென்சீன், அது கூட என்ன இருக்கு, சி இருக்கு, மேல ஹச் இருக்கு, அப்ப CH. இந்த ஆக்சிஜன் 2 பாண்ட்ல இருந்து பிரேக் ஆச்சு, இங்க ஹைட்ரஜன் 2 பாண்ட்ல இருந்து பிரேக் ஆச்சு. அப்ப இந்த CH-க்கும் இந்த CH-க்கும் நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த C கூட என்ன இருக்கு, மேல ஒரு H இருக்கா, CH டபுள் பாண்ட் CH. அது கூட என்ன இருக்கு, ஒரு CO இருக்கு, அதுக்கப்புறம் பென்சீன் இருக்கு. சோ இங்க இருக்கிற காம்பவுண்ட் தான் இங்க எழுதியிருக்காங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH CO C6H5. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, பென்சால் அசிட்டோபினோன். பென்சால் அசிட்டோபினோன் இட்ஸ் த மேஜர் ப்ராடக்ட் சொல்றாங்க. அப்ப மைனர் ப்ராடக்ட்ஸாவும் இன்னும் சில காம்பவுண்ட்ஸ் கிடைக்கலாம். என்னது, பென்சால்டிஹைட் கூட சேரலாம், அல்லது அசிட்டோபினோன் கூட சேரலாம். அசிட்டோபினோன் கூட சேர்ந்தா அது கிராஸ் டாலர் கான்வர்சேஷன் தான், ஆல்டால் ஆர் கீட்டால் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இப்போ இது ஆக்சுவலா கீட்டால், ஏன்னு தெரியுதா, கீட்டோன் தானே ஃபார்ம் ஆயிருக்கீங்க, ஆல்டிஹைடு இல்ல. அதனால இது கீட்டாலுடைய ப்ராடக்ட். ஃபைன். பட் அசிட்டால் பென்சால்டிஹைட் கூட சேருமானா, சேராது. பென்சால்டிஹைட் கூட சேராது. அதுக்கு காரணம் என்ன, கனிசாரோ ரியாக்ஷன் தான் அதுல இன்வால்வ் ஆகும், ஆல்டல் கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் கனிசாரோல தான் இன்வால்வ் ஆகும். இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல, ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்களும் வேணும்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சரை போட்டு பார்த்து இருக்கா இல்லையான்றத சொல்லலாம். ஓகே, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் படிச்சா பார்த்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.